செய்திகள் தொடர்கின்றன. 50 கோடி ரூபாய் மதிப்புடைய இளஞ்சிவப்பு நிற வைரம் ஒன்றை பிரபல சவுத்பை நிறுவனம் வரும் புதன்கிழமை அமெரிக்காவில் ஏலம் விடவுள்ளது. பெண்களின் உற்ற நண்பன் என்று அழைக்கப்படும் வைர நகைகளை ஏலம் விடுவதில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனம் சவுத்பை நிறுவனமாகும். இந்த நிறுவனம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 22 கேரட் அளவுடைய இளஞ்சிவப்பு வைரம் ஒன்றை வருகிற 7ஆம் தேதி ஏலம் விடவுள்ளது. இந்த வைர நகையை ஏலம் எடுக்க 46 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலம் என்பதால் 200 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த வைரம் ஏலம் போகும் என்று சவுத்பை நிறுவன அதிகாரிகள் எதிர்பார்த்துள்ளனர். அர்ஜென்டினா நாடாளுமன்றம் முன்பாக புதிய கல்விக் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையில் முடிந்தது. அர்ஜென்டினாவில் புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்த அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தை முற்றுகையிட வந்தனர். போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. கூட்டத்தை கலைக்க போலீசார் ரப்பர் புல்லட்டுகளால் சுட்டும் தண்ணீரை பீச்சி அடித்தும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.